எங்கடா போயிருந்தீங்க இவ்வளவு நீங்களா? இப்படி ஒரு தலைவனை, இப்படி ஒரு அதிகார தோரணையோடு இருக்கிற, மக்களை சந்திக்கிற, இவ்வளவு உதவி செய்யற, இவ்வளவு அற்புதமான ஒரு தலைவனை நீங்க எப்படா இழந்தீங்கன்னு கேட்கிறாரு. பதில் சொல்ல முடியல. ஏன் நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு இன்னும் வரலன்னு கேட்கிறாரு. பதில் சொல்ல முடியல. என் சின்ன யானை தான், நான் சொல்றேன், என் சின்ன யானை தான், என் தலைவன் கன்ஷிராம் ஐயா தான், பாபா சாஹிப் தான், ஏன்னா ஆம்ஸ்டாங் தான். ஆனா ஏன் எங்க அண்ணன் இன்னும் அதிகாரத்தில் கொண்டு போய் உட்கார வைக்க முடியல? இந்த விடுதலை ஏன் இன்னும் நடக்கல? இன்னும் யாருக்கோ ஓட்டு போட்டு இன்னும் அடிமையாவே உட்காந்துருக்கிறோமே ஏன்? இதுக்கு பதில் தெரியாம இந்த கோழைங்க கிட்ட பேசுறது வேஸ்ட். உண்மை அதான். இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க எல்லாம் வீரன் ஆயிடலாம். முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் எல்லாரும் கோழைய படுத்து மறுபடியும் தூங்குங்க. இன்னொரு ஆம்ஸ்டாங் கொல்லப்படுவான், இன்னொரு கன்ஷிராம் கொல்லப்படுவான், இன்னும் அதிகாரத்தில் வர அத்தனை பேரை கொல்லப்பட்டு இருப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு எல்லாம் முதுகெலும்பு இருக்குது. வீட்டில் போய் தூங்க போடுறவங்களுக்கு எல்லாம் முதுகெலும்பு இல்லாத புழுக்கள் நீங்கெல்லாம். உண்மையா சொல்றேன், நீங்க எல்லாம் புழுக்கள். உங்களுக்கு முதுகெலும்பு இருந்தா சேரிகளை நோக்கி பயணிங்க, உள்தரவை நோக்கி பயணிங்க, உங்க அரசியல் அதிகாரத்தை நோக்கி பயணிங்க. பாபா சாஹிப் கன்ஷிராம் ஐயாவையும் சொன்ன வார்த்தைகளை கொண்டு போய் சேருங்க. உங்களுக்காக உயிரை விட்டு உட்காந்துக்கிறார் பாரு, ரவுடின்னு பட்டத்தை வாங்கினு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக. இவருக்காக போய் பயணிங்க. பயணிக்க முடியலன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெளியே போங்க.